போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க எண்ணற்ற முதலீட்டு திட்டங்கள்ல மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்க ஒரு முதலீட்டு திட்டம் தான் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பங்கு சந்தை அபாயம் இல்லாத ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். இந்த திட்டம் மூலமா ஒரு லாபகரமான வருமானமும் கிடைக்கும். இந்த திட்டத்தோட லாக்இன் பீரியட் 15 ஆண்டுகள். இந்த திட்டத்துக்கு வரி சலுகைகளும் இருக்கு. இந்த பிபிஎஃப் திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தை குழந்தைகள் பேர்லயும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் மூலமா தொடங்கலாம். இந்த திட்டத்துல NRIக்கள் இணைய முடியாது. ஒருவேளை குழந்தையா இருக்கும் போதே தொடங்குனீங்க அப்படின்னா முதிர்வு காலம் வரைக்குமே நீங்க இந்த திட்டத்துல இருக்கலாம். இதன் மூலமா முதிர்வு காலத்துல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும். தினசரி 417 ரூபாயை உங்களோட வங்கி கணக்குல 25 ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அதோட முதிர்வு தொகை பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலேயே இருக்கும். அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்துல தினமுமே 417 ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா மாதம் 12,500 ரூபாயை முதலீடு செய்வீங்க. இதன் மூலமா 15 ஆண்டுகளுக்கு 22,50,000 ரூபாயை நீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க. இதுல வருடாந்திர வட்டி விகிதம் 7.1% இருக்க நிலையில அதை கணக்கீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா 18,18,000 ரூபாயா இருக்கும். 15 வருடங்கள் கழித்து உங்களோட முதிர்வு தொகை உங்களுக்கு 40,68,000 ரூபாயா இருக்கும். இதே தொகையை 15 ஆண்டுகால முதிர்வுக்கு அப்புறமா 2 முறை மறுபடியும் 5 ஆண்டுகள் அப்படின்னு நீடிச்சீங்க அப்படின்னா நீங்க மொத்தமா 37,50,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இதற்கு வட்டி விகிதமா 65,58,000 ரூபாய் இருக்கும். இதன் மூலமா உங்களுக்கு 25 ஆண்டுகள் கழித்து உங்களோட முதிர்வு தொகை 1,03,00,000 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வரி சலுகைகளும் கிடைக்குது. இதை தவிர இந்த முதிர்வு தொகைக்கு பாத்தீங்கன்னா 100% வரி விலக்கும் இருக்கு. இந்த பிபிஎஃப் திட்டத்தை பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்லயும் பொதுத்துறை வங்கிகள் சில முன்னணி தனியார் வங்கிகள் மூலமாவும் தொடங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பேங்க்ல ஆன்லைன்ல கூட தொடங்குற வசதிகளும் இருக்கு. இந்த பிபிஎஃப் கணக்கு தொடங்கப்பட்ட ஆண்டுல இருந்து 7வது நிதி ஆண்டுல உங்களோட பிபிஎஃப் கணக்குல இருந்து ஓரளவு தொகையை உங்களால பெற முடியும். சில வங்கிகள் பாத்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு பிறகு பணம் எடுக்கவும் அனுமதிக்குது. அப்படி நீங்க எடுக்கப்படுற தொகை பாத்தீங்கன்னா ஒரு நிதி ஆண்டுல ஒரு முறை மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவும் முந்தைய ஆண்டோட நிலுவையில இருக்க 50% பணத்தை மட்டும் தான் எடுக்க அனுமதிக்கப்படுது. சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள திட்டமா தான் இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.